அரசன் திருமணம் பண்ணணும்னு முடிவு பண்ணா. தான் துணையா மட்டும் இல்லாம இந்த நாட்டோட மகாராணியா இருக்க போற அந்த பெண்ணோட குணம் எப்படி இருக்கணும்னு யோசிச்சான். அப்போ தன்னுடைய குருநாதர் கிட்ட கேட்டப்போ அவர் யோசிச்சு சொல்றதா சொல்லி அடுத்த நாள் 3 பெண் சிலைகளை கொண்டு வந்தாரு. அந்த 3 சிலைகளும் அச்சு அசலா ஒரே மாதிரி இருந்தது. அரசன் கிட்ட கேட்டப்போ அவனுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியல. குருநாதர் ஒரு அருகம்புல்ல எடுத்து முதல் பெண் சிலையோட காதுல விட்டாரு. அது காது வழியா வந்து வாய் வழியா வெளியே போயிருச்சு. அப்போ குருநாதர் சொன்னாரு, இந்த பெண் தான் கேக்குற விஷயங்களை அனைத்தையும் வாய் வழியா உளறிடுவா. அப்ப இவ கிடையாது. இரண்டாவது சிலையோட காதலையும் விட்டாரு. அது இந்த காது வழியா வந்து அந்த காது வழியா வெளியே போயிருச்சு. அப்ப குருநாதர் சொன்னாரு, இந்த பெண் சிலையும் நல்ல பெண் சிலை அல்ல. எதை கேட்டாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறது. மூன்றாவது சிலைக்குள்ள அருகம்புல்ல விட்டப்போ அது எந்த பக்கமும் வெளியில வரல. ராஜா, இது போலதான் உங்களுக்கு அமைய போற மனைவியும் இந்த நாட்டோட மகாராணியும் இருக்கணும். எந்த ரகசியங்களும் அவர் வாயிலிருந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாரு.